பொதுச் செயலாளர் பர்சனலா பார்த்து சந்திக்கிறேன். என்னமா உனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டே உனக்கு கிடையாதா? நீ படிச்ச பொண்ணு தானே, ஒரு இடத்துல பொருளாதாரத்துல உயர்ந்த பொண்ணு தானே, சொல்ல ஏன் திரும்பி திரும்பி வர? தயவு செஞ்சு வேற கட்சிக்கு போ. அவரோட பிஏ மறுபடியும் என்கிட்ட சொல்றாரு, ஏன் இந்த கட்சியில இருந்து இவ்வளவு அசிங்கப்படுறீங்க, நீங்க வேற கட்சிக்கு போக வேண்டியதானே. இல்ல இதுதான் என்னோட லைஃப்னு வந்து அவர் அப்படி என்ன ஒரு அடமெண்ட் இங்க வந்து இது பண்ணுவாங்க. அதுதான் நான் அவரோட காலை பிடிச்சி அவ்வளோ கதறி அவரோட அபார்ட்மெண்ட்ல உட்கார்ந்து நான் அழுகுறேன். குசியானது காலை பிடிச்சிடும். எனக்கு தயவு செஞ்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் இந்த கட்சி தான் வந்துட்டேன். நீங்க படிச்சவங்க, ஒரு ஆசிரியரா இருந்திருக்கீங்க, அப்படி இருக்கும்போது ஏன் அந்த அளவுக்கு இறங்கி போகணும்? ஏன் அப்படின்னு அந்த அளவுக்கு நான் வந்து நேசிச்சேன். என்னோட வந்து கட்சியை நேசித்தேன், என்னோட மக்கள் பணியை நேசிச்சேன். எப்படியாட்டும் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடாதா? ஏன்னா ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாது, கிட்டத்தட்ட 25 வருஷம் அவரோட பயணிச்சிருக்கோம். நம்மளுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா? ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடாதா? ஏற்கனவே இவங்க நம்மளை பத்தி ஒரு நெகட்டிவா ஒரு விஷயத்த பேசிட்டே இருக்கிறாங்க, எப்படியாட்டும் வாய்ப்பு வந்து கொடுத்துட மாட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு கெஞ்சியுமே. அதுக்கப்புறம் வந்து கேண்டிடேட்டுக்கு உங்களுக்கு கொடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததா? அதுதான் நான் சொல்றேன். 25 வருஷம் அந்த ஃபேமிலியோட ரிலேஷன்ஷிப்ல அண்ணன் தங்கை அந்த உறவு விஷயமா அவர் வந்து அண்ணன் வந்து என்னைக்காட்டு இந்த விஷயம் புரிஞ்சு கொடுப்பாரு அப்படிங்கறனாலதான் என்னுடைய ஒர்க் வந்து திரும்ப 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 என்னை ஒவ்வொரு விஷயத்திலயும் நான் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா அந்த விஷயத்திலயுமே